Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic abuse பற்றின கன்ஃபியூஷன்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நச்சுகளோட டாக்ஸிக் ட்ரெய்ட்ஸ்னால அவங்க குடும்பத்தை இழக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸை இழக்கிறாங்க, மானம், மரியாதை, பணம், இந்த மாதிரி எல்லாத்தையுமே இழக்கிறாங்க. ஆனாலும் இவங்களுக்கு புத்தி வராது. நம்மளோட கெட்ட புத்தியால் தான் எல்லாத்தையும் தொலைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அறிவும் வராது. இதுக்காக அவங்க வருந்தவும் மாட்டாங்க, திருந்தவும் மாட்டாங்க. இவங்களோட இந்த கெட்ட புத்தியால் இவங்க மட்டும் தனியாக அழிஞ்சால் கூட பரவாயில்ல. ஆனால் இவங்களோட அந்த சுயரூபத்தை பற்றி தெரியாமல் இவங்களை நம்பி இவங்க கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து அழிக்கிறாங்க. இப்போது நம்ம இந்த கிறுக்குங்களுக்கு சாதகமாகவே யோசித்து பார்த்தாலுமே இவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கூட இருக்கிறவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டால் கூட பரவாயில்ல, அதுலேயும் ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு நல்லபடியாக வாழ துப்பில்லைங்கிறதுக்காக ஆளுங்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்களையும் வாழ விடாமல் பண்ணுறாங்க. இதில் வேற ரொம்ப புத்திசாலித்தனமாக இவங்களோட அந்த இத்து போன மூளையை கசக்கி பிழிஞ்சு கூட இருக்கிறவங்கள சிக்கலில் மாட்டி விடுறதா நினச்சிக்கிட்டு இவங்க பின்னுற வலையில் கடைசியில் இவங்களே மாட்டிப்பாங்க. இவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவாவது இவங்க மாறலாம் இல்லையா? ஏன் விடாப்படியாக மாறவே மாட்டேன்னு நிற்கிறாங்க? அது எப்படி இந்த அளவுக்கு இவங்க இல்லாஜிக்கலாக யோசிக்கிறாங்க? மாறணும்னு மனசு வச்சா மாறலாம், ஆனால் அவங்களுக்கு மாறணுங்கிற எண்ணம் இல்லை, அதனால தான் அப்படி இருக்காங்கன்னு பொதுவாக நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பேட் இன்ஃப்ளூயன்ஸ்னால ஒருத்தருக்கு உருவாகிற கெட்ட பழக்கங்களை மாற்றிக்க முடியும். ஆனால் இந்த நச்சுகளுக்கு இருக்கிறது ஜஸ்ட்டு கெட்ட பழக்கம் கிடையாது. அப்யூசிவ் என்விரான்மெண்ட்டில் வளரும்போது ஏற்படுற அந்த தாக்கத்தால் மனுஷங்க மேலேயும் உறவுகள் மேலேயும் தப்பான பிலீஃப் சிஸ்டம் இவங்களுக்குள்ளே டெவலப் ஆகிடுது. எல்லாரும் ஆபத்தானவங்க அப்படிங்கிற முடிவுக்கு இவங்க வந்துடுறாங்க. அந்த தப்பான பிலீஃப் சிஸ்டம்க்கு ஏற்றபடி செல்ஃப் டிஃபென்ஸ்க்கான அந்த ட்ரெய்ட்ஸ் இவங்களுக்குள்ளே டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கேற்றபடி அவங்களோட செல்ஃப் ஐடென்டிட்டி, இமோஷன்ஸ் எல்லாமே ஒழுங்கான முறையில் டெவலப் ஆகாமல் எக்குத்தப்பாக டெவலப் ஆகிடும். இவங்களோட பர்சனாலிட்டியோட அந்த கட்டமைப்பே குளறுபடியாக தான் இருக்கும். அந்த கோளாறான கட்டமைப்புனால அவங்கள சுற்றி நடக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிற விதமும் மனுஷங்களை அவங்க பார்க்குற விதமும் கோளாறாக தான் இருக்கும். அதை தான் நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர்னு சொல்கிறோம். அதுதான் அவங்களோட அடிப்படையான பர்சனாலிட்டி ஸ்ட்ரக்சராகவே இருக்குது. அந்த பர்சனாலிட்டி ஸ்ட்ரக்சரை மாற்றவே முடியாது. ஏன்னா அது ஜஸ்ட் பழக்கம் கிடையாது, அவங்களோட பர்சனாலிட்டி. அப்போது நச்சுகள் பாவம் தானே, தெரியாமல் தானே இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் தப்பாகவும் புரிஞ்சிக்கக்கூடாது. ஏன்னா அவங்க அடல்ட்டான பிறகு ஹெல்த்தி மென்டாலிட்டியோடு இருக்கிறவங்கள பார்த்து தங்கிட்ட இருக்கிற அந்த கோளாறை ரியலைஸ் பண்ணிடுவாங்க. ஆனாலும் அவங்களோட சர்வைவல்காக டெவலப் ஆன அந்த டாக்ஸிக்கான பர்சனாலிட்டியை ஜஸ்டிஃபை பண்ணிப்பாங்க. தப்புன்னு தெரிஞ்சே மேனிப்புலேட்டிவ் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டருங்கிறது ஜஸ்ட் பிஹேவியர் ப்ராப்ளம் கிடையாது, அது ஒரு பர்சனாலிட்டி ஆர்கிடெக்சர் ப்ராப்ளம். மாற்றத்துக்கு தேவையான அந்த ஒரு இன்டர்னல் பேசிக் ஸ்ட்ரக்சரும் அவங்கக்கிட்ட இருக்கிறது இல்லை. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த நார்சிசிஸ்டிக் ட்ரெய்ட்ஸுங்கிறது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். நார்மலாக இது எல்லா மனுஷங்கக்கிட்டேயும் சுய பாதுகாப்புக்காக இருக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம். ஆனால் இது ஒருத்தர்கிட்ட அளவுக்கு அதிகமாக டெவலப் ஆகும்போது, அதாவது பெத்தலாஜிக்கலாக அது டெவலப் ஆகும்போது அது டிஸார்டராக மாறிடும். ஒருத்தரோட செல்ஃப் ஐடென்டிட்டி, இமோஷன்ஸ் எல்லாம் எக்குத்தப்பாக டெவலப் ஆகி இருக்கும்போது அந்த குளறுபடி வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஃபால்ஸான செல்ஃப் டெவலப் ஆகும். அதுவே காலப்போக்கில் அவங்களோட ஆக்சுவல் செல்ஃபாக வேரூனி போயிடும். அதாவது அவங்களோட அந்த முகமூடியே அவங்களுக்கான அடையாளமாக நிஜ முகமாக மாறிடும். ஸோ இந்த நச்சுகள் என்னவா இருக்காங்களோ அதுதான் அவங்களோட நிஜம், அதுதான் அவங்களோட பர்சனாலிட்டி ஸ்ட்ரக்சர். தப்பை திருத்திக்கணுன்னா அதுக்கு முதல்ல கில்ட்டி கான்ஷியஸ்னு ஒன்று இருக்கணும். ஆனால் நச்சுகளோட ஸ்ட்ரக்சரில் அந்த கில்ட்டுங்கிற ஒரு விஷயமே இருக்காது. அவங்களோட அந்த டிஸார்டர் இருக்கு இல்லையா, அது இந்த கில்ட்டை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடும்.
நம்ம என்ன தப்பு பண்ணோம், எதனால் நமக்கு இந்த இழப்பு நடந்துச்சு, இதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிற ஆங்கிளில் அவங்களோட மூளை யோசிக்காது. அவங்களுக்கு நடக்கிற அந்த இழப்புகள்லேருந்து பாடம் கற்றுக்கவே மாட்டாங்க. ஆனால் அதிலிருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறது அப்படிங்கிற வழியை தான் தேடுவாங்க. வேறு யார் மேலேயாவது அந்த பழியை போட்டுட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க. அவங்களோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற குளறுபடி வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக பலியாடுகளை யூஸ் பண்ணிப்பாங்க. லவ் பாம்பிங், ஸ்மியர் கேம்பெயின், கேஸ் லைட்டிங், ப்ளேம் ஷிஃப்டிங், டிவேல்யூவேஷன், டினையல், ப்ரொஜெக்ஷன், இதெல்லாம் அவங்களோட இம்பல்சிவ் ரியாக்ஷன்ஸ் கிடையாது. இதுதான் அவங்களோட டிஃபால்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். டிஃபால்ட்டாகவே அவங்க மூளை இப்படி தான் செயல்படும். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த சர்வைவிங் டெக்னிக்ஸை கைவிட்டுட்டா அவங்களோட அந்த ஃபால்ஸ் செல்ஃப் செத்து போயிடும். லிட்ரலி அது ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் மாதிரி. ஸோ தன்னோட அந்த ஃபால்ஸ் செல்ஃபை காப்பாற்றிக்கிறதுக்காக எதுவும் செய்வாங்க. அதனால தான் அவங்களோட லைஃப் நாசமாகுது அப்படிங்கிற அந்த புரிதல் அவங்களுக்கு இருக்காது. அதுக்கான பழியை சுமத்துறதுக்காகவே அவங்கள சுற்றி பலியாடுகளை வளர்த்து நேர்ந்து விட்டுருக்காங்க இல்லையா? தேவைப்படும் போது ஏதாவது ஒரு பலியாடு மேலே பழியை போட்டுட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க. இந்த ப்ராசஸில் நச்சுகள் செஞ்ச தப்பை உணர்ந்துட்ட மாதிரியெல்லாம் நடிப்பாங்க, மன்னிப்பும் கேட்பாங்க, தெரப்பிக்கு போகிறேன், நான் என்னை மாற்றிக்கிறேன் அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்ச நாளில் மறுபடியும் பழைய பேட்டர்னுக்கு திரும்பிடுவாங்க. ஏன்னா அவங்களோட அந்த அடிப்படை ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அது மாறுறது கிடையாது. இது எல்லாமே விக்டிமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவங்க யூஸ் பண்ணுற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ராட்டஜி, அவ்வளோதான். விக்டிம் அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே மறுபடியும் முழுசாக வந்த பிறகு அவங்களோட அந்த பழைய பேட்டர்னுக்கே அவங்க திரும்பிடுவாங்க. தெரியாமல் தப்பு பண்ணுற யாராவது இவ்வளோ தந்திரமாக வில்லத்தனமாக நடந்துப்பாங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். எல்லாத்தையும் இழந்து யாருமே இல்லாமல் தனியாளாக நடு தெருவில் நிற்கும் போதாவது அவங்களுக்கு புத்தி வரும்னு சொல்லி நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் உண்மை என்னென்னா, அப்போ கூட இவங்களுக்கு செஞ்ச தப்பு உரைக்காது. அப்போவே இவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, எல்லாரும் அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்க ரொம்ப அன்லக்கி, அவங்களுக்கு நல்லதே நடக்காதுன்னு சொல்லி அந்த ஒரு விக்டிம் நரேட்டிவ்க்குள்ளே போயிடுவாங்க. ஆனால் அவங்க அன்லக்கியாக இருக்கிறதுனால அவங்க எல்லாத்தையும் இழக்கிறது கிடையாது. எதையும் ஒழுங்காக வச்சுக்கிற துப்பு இல்லாததுனால அவங்க எல்லாத்தையும் இழக்கிறாங்க. குரங்கு கையில் பூமாலை கிடைச்ச கதையாக நார் நாராக பிச்சு போட்டுட்டு பூவையும் நாரையும் குறை சொல்லுவாங்க. கடவுளே நினச்சாலும் இந்த ஜென்மங்களை திருத்தவே முடியாது. பேசிக்காக இவங்க ஒரு நார்மலான வாழ்க்கைக்கு ஒத்து வரவே மாட்டாங்க. இவங்க கூடலாம் மனுஷங்களால் வாழவே முடியாது. இந்த அற்புத ஜந்துக்களோடு இருந்துக்கிட்டு உங்கள் டைமையும் லைஃப்பையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதில் நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நச்சுகள் கூட இருந்தால் உங்கள் வாழ்க்கை நாசமாயிடும்னு தெரிஞ்சும் நீங்கள் எதுக்காக அவங்க கூட இருக்கீங்க? ஏன்னா நச்சுகள் மேனிப்புலேட்டிவ் ட்ரிக்ஸையெல்லாம் யூஸ் பண்ணி உங்களை மென்டலி ட்ராப் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மென்டல் ட்ராப்லேருந்து தப்பிச்சு உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்கான மென்டல் கிளாரிட்டியையும் ஸ்ட்ரென்த்தையும் ஸ்டெபிலிட்டியையும் வளர்த்துக்கிறதுக்காக என்கிட்ட பெய்ட் லைஃப் கோச்சிங் செஷன்ஸ் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. Bye friends.